மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. பொதுக்குழு மதுரையிலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை ஒன்றிணைந்த மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய தொடர் முயற்சிகளால் செயல்களால் தமிழ்நாட்டில் யாதவர்களுடைய எழுச்சியை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு யாதவம் என்பது ஏதோ ஒரு தொகுதியிலோ பகுதியிலோ இல்லை. மற்ற சமுதாயத்தைப் போல ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் இல்லை. ராமேஸ்வரத்தில் தொடங்கி கிருஷ்ணகிரி வரையில், ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் தொடங்கி திருத்தணி வரையில் பரவி கிடக்கிற சமுதாயம். ஒரு தொகுதியிலே குறைந்தது 5000 வாக்குகள் இருந்து 70,000 வாக்குகள் வரையில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் நிரம்பி இருக்கிற சமுதாயம் யாதவ சமுதாயம். ஆகவே இந்த யாதவ சமுதாயத்திற்கு அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிற முயற்சியாகத்தான் இன்றைக்கு மதுரை மாவட்ட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் தமிழ்நாட்டில் யாதவர்கள் ஒன்று திரண்டு அரசியல் களம் காண்போம், அரசியலில் காலை வைப்போம், அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலத்தை யாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு யாதவர்களுடைய வலிமையை